சுவாசத்தின் மேல் கவனம். தியானம் என்றால் காமதேனு, தியானம் என்றால் கல்பவ்ருக்ஷம், தியானம் என்றால் ஐராவதம், தியானம் என்றால் வஜ்ராயுதம், தியானம் என்றால் சிந்தாமணி, தியானம் என்றால் அக்ஷய பாத்திரம். யார் ஒருவர் ஸ்வர்க்கம் தேவை அப்படின்றவங்க தியானம் செய்கிறாங்க. மாமிசம் சாப்பிட்றவங்க நரக நிலையில் இருக்காங்க. இப்படி தியானம் செய்வர்கள் எப்போவுமே அந்த ஸ்வர்க்க நிலையை அடைஞ்சிருக்காங்க. ஹிம்சையில் இருந்து மாமிச உணவு சாப்பிட்றவங்க எப்போவுமே நரக நிலையில் இருக்காங்க. அப்படின்னா அவங்க உடல் அளவுலேயோ மனசளவுலேயோ ஏதோ ஒரு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. பிஎஸ்எஸ்எம் தியானம் செய்து உங்கள் வாழ்க்கையை ஸ்வர்க்கமயமாக்குங்க அப்படின்னு இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லுது. இங்கே ரெண்டே விஷயங்கள். தியானம் செய்யுங்க, ஹிம்சையை விடுங்க. அப்படின்னா மாமிசத்தை விடணும். உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா பிரமிட்ஸ் கட்டுங்க. உங்களுக்கு சரியான புத்தி இருக்குன்னா நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிங்க. நேரம் இருக்குது அப்படின்னா தியானம் செய்யுங்க. நம்ம எல்லார்கிட்டேயும் நிறைய நேரம் இருக்குது. எல்லோரும் தியானம் செஞ்சு